அப்புறம் சுகுமார் ரெகுலரா இந்த ஐட்டம் சாங் வைக்கிறாரு. ரொம்ப சுமாரா இருக்குங்க படம், உட்கார முடியல. அந்த ஐட்டம் பாத்தீங்கன்னா லாஜிக் இல்லாம தான் இருக்கு. ரொம்ப சுமாரா இருக்கு. பார்ட் 1 வந்து வேற லெவல்ல இருக்கும், தீயா இருக்கும். பார்ட் 2 வந்து ரொம்ப சுமாரா இருக்கு. அதான் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். 3 மணி நேரம் படம், 3 மணி நேரம் இல்ல 3.5 மணி நேரம் படம். இதை பாக்குறது ஏறி எங்கன்னா திருச்சி பக்கத்துல எங்கன்னா போயிடலாம்ல, அந்த அளவுக்கு போயிட்டே இருக்கு. போது அது மாதிரி போயிட்டே இருக்கு. இந்த 3.5 மணி நேரம் எடுத்தாங்க, எல்லாமே ஓகே தான். பட் இதுலயே வந்து பார்ட் 3 இல்லாம அப்படியே பார்ட் 2லயே எல்லாத்தையும் முடிச்சிட்டு இருக்கலாம். இது தேவையில்லாம பார்ட் 3 எடுக்கிறாங்க. அதுதான். லவ் சீன் எல்லாம் ஓகே தான் ப்ரோ, சுமாரா ஒரு அளவுக்கு வந்து பாக்கலாம், அந்த மாதிரிதான் இருக்கு. மத்தபடி வேற ஒன்றும் சொல்றதுக்கு பெருசா இல்ல. பார்ட் 1ல எல்லாமே கிளிக் ஆயிருக்கும். காமெடி, லவ், சென்டிமெண்ட் எல்லாமே பார்ட் 1ல சூப்பரா இருக்கும். பார்ட் 2ல எதுவுமே பெருசா ஒர்க் ஆகல. பிடிச்ச சீன் வந்து இன்டர்வல், அந்த பகத் பாசிலுக்கும் அவருக்கும் ஒரு இது கிளாஷ் நடந்து அந்த ஸ்விம்மிங் தண்ணியில வந்து ஃபவுண்டைன்ல விழுவாரு, அதெல்லாம் வேற லெவல்ல இருந்தது. அதே மாதிரி இன்னும் ஒரு 5 சீன் எக்ஸ்ட்ரா வச்சிருந்தா படம் வேற லெவல்ல இருந்திருக்கு. பிடிக்காத சீன் ஓப்பனிங் சீனே பிடிக்காத சீன் தான். பெரிய பெரிய சாமுராய் கத்தி வச்சு எல்லாரையும் அடிச்சிட்டு இருப்பாரு, இவரு கோடாலியை வச்சு சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அது வந்து ஒரு கிரிஞ்சான சீனு. செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்க அப்படின்னா கையை கட்டி போட்டாங்க, காலை கட்டி போட்டாங்க, இவர் பாட்டு எகிரி சண்டை போட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் வந்து ரொம்ப கிரிஞ்சான சீனு. அதை மட்டும் தவிர்த்திருக்கலாம், படம் சூப்பரா இருந்திருக்கும். புஷ்பா ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான், செகண்ட் பார்ட் வந்து சுமார். தயவுசெய்து தேர்ட் பார்ட் எடுக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லணும். தேர்ட் எடுத்தா தயவுசெய்து எடுக்காதீங்கன்னு தான் சொல்லணும். தேர்ட் வேண்டாம், இதுலயே முடிச்சிருங்கன்ற. சாங் சூப்பரா போட்டிருந்தா இந்த பாட்டு செம்ம ஹிட்டா இருக்கு. ஏன்னா சமந்தா விட ஸ்ரீலீலா டான்ஸ் பின்னி எடுக்கக்கூடியவங்க, அவங்க வேற லெவலு. சமந்தாலாம் கம்மி தான், பட் சாங்கா பார்க்கும்போது அந்த சாங் வேற லெவல் வைபு. இந்த சாங் அந்த வைப் இல்ல, வைப் இருந்தா இந்த பாட்டு செம ட்ரெண்டா இருக்கும். படத்துல மியூசிக் சுமார் தான் ப்ரோ. பார்ட் 1ல சூப்பரா இருந்தது. எல்லா சாங்குமே வந்து அந்த ஒரு ஸ்டெப் ரீல்ஸ் எல்லாம் பண்ணாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் சூப்பரா இருந்தது. இதுல அது மாதிரி எதுவுமே இல்லையே. ஏதோ வந்து எடுக்கணுமே எடுத்த மாதிரி சாங் வச்ச மாதிரி இருந்தது. அதுதான் ஒரு டிசப்பாயின்மெண்ட். இல்ல பகத் பாசிலே ஒரு கட்டத்துல போர் அடிக்கிற மாதிரி வச்சுட்டாங்க. ஏன்னா அவரை வந்து ஒரு கோமாளி பைத்தியக்காரன் அந்த மாதிரி வந்து காமிச்சிட்டாங்க. என்ன மாதிரி பகத் பாசில் இருந்தாரு, செகண்ட் ஹாஃப்ல சம்பவம் பண்ண போறாரு. பகத் பாசில் தான் புஷ்பா பார்ட்னா ஃபகத் பாசிலுக்காகவே எல்லாம் வருவாங்க. பார்த்தா ஃபகத் பாசில ஒரு மாதிரி மென்டல் மாதிரி ஆகி விட்டாங்க. அதுதான் ஒரு பெரிய வருத்தமா இருக்கு படத்துல. அந்த லீடு எல்லாமே பண்ணாங்க ப்ரோ, பட் செகண்ட் ஹாஃப்ல வந்து அதை சொதப்பிட்டாங்க அந்த லீட. கதை எங்கெங்கயோ வந்து கடைசியில பார்த்தா அலா வைக்கும் போற மாதிரி அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் அது மாதிரி முடிச்சிட்டாங்க. சோ அது மட்டும் இல்லாம இது இந்த கதையோட அப்படியே போயிருந்ததுன்னா இன்னும் வேற லெவல்ல வந்து இருந்திருக்கும். இப்ப இதே அப்படியே இன்னும் ஒரு கேங்ஸ்டர் மாதிரி, ஒரு டான் மாதிரி, இன்னும் இன்டர்நேஷனல் லெவல்ல அப்படியே KGF மாதிரி கொண்டு போயிருக்கலாம். சோ அதை பண்ணாம ஏதோ உள்ள போய் கொஞ்சம் லாக் ஆயிட்டாங்க படத்துல. ரெண்டாவது கங்குவா இல்ல, கங்குவா எனக்கு தெரிஞ்சு கங்குவா வந்து அது 3D, அதை விட்டுருங்க. அது வந்து முடிஞ்சு போச்சு. கங்குவா புதைச்சி அது பாட கட்டி அது பால் ஊத்திட்டாங்க, அதை விட்டுருங்க. இது வந்து பார்த்தோம்னா இது ஓரளவுக்கு கிரிஞ்சி சீனை தவிர்த்து இருந்தா அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் படம். பட் நமக்கு ஒர்க் ஆகாது. ஆந்திரா தெலுங்கானால இது மகாராஷ்டிரா இந்த பக்கம் பீகார் உத்தரப்பிரதேசம் எல்லாம் படம் பாக்ஸ் ஆபீஸ் பண்ணிடும். அங்க செம்ம கூட்டம், அவருக்கு கேரளாலே செம்ம கூட்டம். சூப்பரான, அவரு நல்லா பண்ணக்கூடியவர் தான். பட் போகன்ற பார்ட் 2 முடிச்சிருங்கன்ற, பார்ட் 3 வேண்டாங்கிற. இந்தியன் மாதிரி தான் போயிட்டு இருக்கு போக பார்த்தா. இந்தியன் பார்ட் 2 பார்ட் 3 அதுல சொன்ன பார்ட் 3 நான் பண்ணது பார்ட் 2 பண்ணதுக்காக பார்ட் 3 தான். சோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது மட்டும் தவிர்த்திருக்கலாம். படத்துல ரொம்ப ஹெல்த்தியா இருக்குங்க, கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா கட் பண்ண வேண்டிய போர்ஷன் நிறைய இருக்கு. உதாரணமா சொன்னா ஒரு சேலை கட்டி ஒரு அம்மன் வேஷம் போறாரு, அந்த இடத்துல தான் கொஞ்சம் ஹெல்த்தியா போயிட்டு இருக்கு. டான்ஸ் இருக்கு, பாட்டு இருக்கு, அது இல்லாம அதுக்கு ஒரு இன்ட்ரோ வேற கொடுத்துருக்காங்க. அது இல்லாம கதை அந்த இடம் ரொம்ப லாக் ஆயிடுச்சு. பகத் பாசில் முடிஞ்சப்பே அந்த கதையை முடிச்சிருக்காமோன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டி லீடு கொடுத்தா இன்னும் சூப்பரா போயிருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு தேவையில்லாம படத்தை ஹெல்த்தி எடுத்ததுனால கஷ்டமா இருக்கு. உள்ள இருக்கு, பாக்குற மாதிரி இருக்கு, ரசிக்கிற மாதிரி இருக்கு, உட்கார முடியல. செகண்ட் பார்ட்ல ஒரு இன்ட்ரோல் விட்டுருலாமோ அப்படின்னு என்ன இருக்கு. அதுல இப்போ சில கனவு பாக்குற மாதிரி இருக்கும். ட்ரெய்லரை பார்த்து அமராட்டலாம் என்னன்னா ஏற்புடையதா இருக்கு. ஒரு கட்ட கூட அந்த மாதிரி இருக்குங்களா, அது மாதிரி பார்க்கலாம். நாட்டு வண்டியை கட்டின்னு போயிட்டு 2000 டன்னு நாட்டு வண்டியை கட்டி நாங்க அதை போக முடியுமா அப்படின்னு பாட்டு எல்லாமே இருக்காச்சு. ஆனா இந்த பாட்டுல ஒரு பாட்டு அதுக்கான வடிவமைப்பு, அதுக்கான லிரிக்ஸோ, அதுக்கான கொரியோகிராஃபரோ எங்க சமந்த அரேஞ்சி காட்டலையே அப்படின்னு மனசு கஷ்டமா இருந்தது. மிஸ்டேக் தான், மற்றபடி படம் வந்து ரசிக்கிற மாதிரி தான். ஆனா ட்ரிங்க் பண்ணி கொட்ட ஒன்னும் ரசிக்கணும். இதெல்லாம் ஒன்னும் அள்ளிலாம் கொட்டல, நல்லா இழுத்து மூடின்னு தான் இருக்குது. பட் படத்தை ஃபுல்லா இழுத்து மூடின்னு தான் இருக்கிறாங்க. அந்த சீன் தான் அப்படி லைட்டா தெரிவி விட்டுருக்காங்க. முகாமுங்கிறாங்க. அந்த குழந்தை பிறகுறப்பதான் தேர்ட் பார்ட் வரும்னு நினைக்கிறேன். அளவுக்கு ஸ்டோரி இருக்கு உள்ள, ஆனா லென்த்தியா கொடுத்துட்டு வெப் சீரிஸ் மாதிரி எடுத்துருந்தா தலைவலிக்குதா நம்மளால. இல்ல நம்ம எந்த ஒரு படமும் ஹைப் கொடுத்தா படம் ஓடாதுங்க. பார்ட் 2 வந்து கான்செப்டே தப்புன. அது நாங்க எடுக்கிறீங்கன்னா பாகுபலி ஓகே, KGF ஓகே, புஷ்பாவும். ஆனா கொஞ்சம் சின்னதா எடுத்துட்டு தேர்ட் பார்ட்டுக்கு போயிட்டு இருக்கலாம். பகத் பார்ட்டி செத்த உடனே அதையா மறுபடியும் ஒரு 3/4 மணி நேரம் இழுத்தீங்க. அதுதான் நீங்க பண்ண தப்புன்றது நான் சொல்றேன். அதுலயே நல்ல எலிமெண்ட்ஸ் எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எட்மெண்ட் என்னடா காட்ட போறாங்க, அதான் முடிஞ்சு போச்சு, பகத் பாத்தியில சேர்த்துக்காங்க அப்படின்ற மாதிரி திருப்பியும் பார்த்து திருப்பியும் அதே பாக்குற மாதிரி இருந்ததுனால
சரி இதுக்குதான் 3 வருஷம் எடுத்திருந்தாங்களா அப்படின்னு கிராமரா அப்படி ஒண்ணும் தெரியல. அந்த பொண்ணு ஒண்ணு ஆடுது அவ்வளவுதான். அது சமந்தா ரேஞ்சுக்கு அது நீ வேற தேட்டர்ல வேற ஏதோ பத்தி கேக்குறேன்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன ஒரு விட்டுச்சுன்னா அந்த லாஜிக் அதிகமா இருக்கிறதுனால வந்து நம்ம இதுவே வந்து பார்க்க முடியாது. கை கால்லாம் கட்டி போட்டிருக்காங்க அப்படியே அது கடைசி சீன் கடைசி அது கிளைமேக்ஸ் இருக்கும். அது ஃபைட் அது கிளைமேக்ஸ் முன்னாடி வர ஃபைட் அது. அந்த ஃபைட்டும் பாத்தீங்கன்னா லாஜிக் இல்லாம தான் இருக்கு. இப்போ இந்த டைம்ல 2024 அந்த மாதிரி லாஜிக் இல்லாத ஃபைட்ஸ் நம்ம ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. பட் அதுதான் அது நிறைய லாஜிக் படத்துல இருக்கு. பட் லென்த் கொஞ்சம் குறைச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்துச்சு. 3 மணி நேரம் படம் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே சார், ஓரளவுக்கு நம்ம எங்கே உட்காரலாம். செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் அது இன்னும் நிறைய லென்த் எடுத்துக்கலாம். செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட 1.5 மணி நேரம் போகுது. அதுவுமே கொஞ்சம் பொறுமையா பார்த்தா கூட பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். செகண்ட் ஹாஃப் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது ரிமைனிங் காமிக்கிறாங்க இந்த மாதிரி, அதாவது கட்டுக்கட்டா காமிக்கிறாங்க தவிர இன்டெப்தா காமிக்க எல்லா சீன் சைடு தான் கட்டுக்கட்டா காமிக்கிறோம். இன்டெப்தா காமிக்கும் அவங்க சப்போர்ட்டிங் மாதிரி தான் இருக்கு. ரொம்ப ஃபுல் ஃபிளெட்ஜா வரும் சப்போர்ட்டிங்கா. த்ரோட்டா அல்லு அர்ஜுன் தான் ஃபுல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சாங்ஸ் எல்லாமே செம்ம சார். சாங்ஸ் பிஜிஎம் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. அதெல்லாம் நல்லாவே அப்படி அதான் சாங்ஸ் பிஜிஎம் எல்லாமே நல்லா பிரசன்டேஷன் நல்லா கொடுத்துருக்காங்க. லென்த் தான் கொஞ்சம் பாட்டு 8 வந்து கொடுத்துருக்காங்க. வேணும்னே கொடுத்துருக்காங்க தான் தெரியுது. பட் இதுன்னு தெரியல, வந்ததான் தெரியும். பிடிக்காது அப்படிலாம் இல்லைங்க. அதாவது அந்த ரொமான்டிக் சீன்ஸ் ஆகட்டும், ஃபைட் எல்லாமே நல்லா தான் பண்ணுது. லென்த் மட்டும் தான் பிரச்சனை. செகண்ட் ஹாஃப்ல செகண்ட் ஹாஃப் தான் சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட கொஞ்சம் 1.5 மணி நேரம் உட்காந்து பார்த்துட்டோம். செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா. எந்த சீன்ல அவருடைய தங்கச்சியை ஒருத்தர் காப்பாற்ற போவாரு. அந்த சீன்ல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டோட்டலா படம் ஃபுல்லா எடுத்தீங்கன்னா 3 மணி நேரம் ஒரு படத்தை குறைச்சி எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி 2 மணி நேரம் எடுத்தா நல்லா இருந்தது. இன்னும் நல்லா இருந்தது. தங்கச்சி மேட்ரு ஸ்டார்டிங்ல ஜப்பான் காமிக்கிற ட்ரீம் இது எல்லாமே வந்து படம் போர் அடிக்கலனா. ஆனா சில டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. எப்படி சொல்றது, எதுக்கு இந்த கேரக்டர் அந்த குழப்பம்லாம் இருக்கு படம் முடிச்சதுக்கு அப்புறம். அதெல்லாம் ஏன்னு யோசிக்கிறேன். ஏன்னா சுத்தி இல்லாத மாதிரி இருக்கு. இந்த கேரக்டர் என்னாச்சு, அந்த கேரக்டர் என்னாச்சு, பார்ட் 3 லீட் தராங்க. அது தேவையில்லை. பார்ட் 2லயே முடிகிற மாதிரி தானே இருக்கு. எதுக்கு அப்படின்ற மாதிரி இல்ல என்ஜாய்மெண்ட் நல்லா பண்ற மாதிரி இருக்கு. சில விஷயம் தெலுங்கு ஆடியன்ஸுக்கோசம் பண்றாங்களா இல்ல எல்லா பேன் இந்தியன்றது கனெக்ட் ஆயிடும்ன்றத பண்றாங்களா தெரியல. அதான் கிரிஞ்சா இருக்கு. அதான் நம்ம தமிழ்ல இதுல பண்ண பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் அவங்க எடுக்கிற அதெல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். அப்புறம் சுகுமார் ரெகுலரா இந்த ஐட்டம் சாங் வைக்கலாம். ரொம்ப வல்கராலா இருக்கிற மாதிரி இருக்கு. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதை ரெகுலரா பண்ணிட்டு இருக்காரு சுகுமார். ஸ்ரீலீலா மட்டும் சொல்ல, ராஷ்மிகாவும் சரி வல்கர் சீன்லாம் எதுக்குன்ற இன்னும் எதுக்குன்ற நம்ம தான் ட்ரெண்ட் மாறிட்டு இருக்குது. இன்னும் அந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு புஷ்பா 1ன்னு சொல்லலாம். அது கண்டினியூ இது. ஆனா ஒண்ணுதான், இது மோசம்லாம் இல்ல, இது நல்லா வர வேண்டிய படம் தான். ஏதோ கொஞ்சம் கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்பாக்சன் ஆகல. மொட்டையா விட்டுறாங்க எதுக்குன்னே தெரியாம. சில இதெல்லாம் முடிச்சுட்டு என்ன ஆனாங்க அந்த கேரக்டர் அதுன்னு தெரிய மாட்டேங்குது. செகண்ட் ஹாஃப்ல லேக் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாஸ்ட் ஒரு ½ ஹவர் இன்டர்வல் முன்னாடிலாம் ரொம்ப ஸ்பீடாவே இருந்தது படம். நடுவுல இந்த செகண்ட் ஹாஃப்ல கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது கொஞ்சம் இதுவா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா அப்படியே சொல்லலாம். ஃபஹத் ஃபாசில் அது வேற. ஃபஹத் ஃபாசில் என்ன ஆகிறாருன்றது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அது கொஞ்சம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணல அவங்க. அது கொஞ்சம் பெட்டரா ஒர்க் பண்ணிருக்கலாம். லவ் சீன்ஸ் அந்த அளவுக்கு லவ் சீன் தேவையில்லை இந்த படத்துக்கு. லவ் சீன்ஸ் மாதிரிலாம் அது வெறும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். அதனால அவங்க ஒய்ஃப் மாதிரி வராங்க. பிகாஸ் என்ன கை கால்லாம் கட்டி போட்டு அடிக்கிறாங்களா. அது ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு அந்த ஃபைட்டு. கை கால் கட்டி போட்டு அடிக்கிறாங்க சரி, அது ரொம்ப நேரம் போகுது. ஒரு 5 நிமிஷம் மேல அந்த ஃபைட்டே போயிருந்தா ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஆயிடுது. அந்த ஃபைட்டை அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஃபைட்டு தேவைதான், அந்த டியூரேஷனை கம்மி பண்ணிருக்கலாம். பிடிச்ச சீன் பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுனோட ஆக்டிங். ஒரு டான்ஸ் ஒன்று ஆடுறாரு சாமி வேஷம் போட்ட மாதிரி. அதுதான் இந்த படத்துல ஹைலைட்னு சொல்லலாம். சூப்பரா டான்ஸ் பண்றாரு. ஏதோ முட்டி போட்டுலாம் டான்ஸ் பண்றாரு. ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காரு. அதான் இதுல ஹைலைட்னு சொல்லுவேன். தேவையில்லை. அப்படி கொண்டு வந்தாங்கன்னா வெயிட்டா யாரோ வில்லனை கொண்டு வர மாதிரி தான் காட்டுறாங்க. அப்போ ஃபஹத் ஃபாசில் என்ன ஆனாரு, அவரு தான் அந்த வில்லனா என்னன்றது குழப்பமா இருக்கு. அதான் யோசிக்கிறேன்.